ஹே கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டியில் ஒரு ட்ரேட் நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். அது நல்லாவே மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ அதோடைய ஒரு பிரேக் டவுன் வீடியோ. இது எதுக்குன்னா செட்டப்ஸ் வந்து நம்ம ரியல் டைம் மார்க்கெட் வந்து எனி மார்க்கெட் நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஓகே, கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, ஃபோரெக்ஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் இஸ் மார்க்கெட், லாஜிக் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் யூரோ யூஎஸ்டியில் எடுத்த ட்ரேடை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது கிரிப்டோவில் இதே செட்டப் கிடச்சா நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம வந்து அனலிசிஸை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ட் வந்து இன்றைக்கி நான் நார்மலாக 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருந்தேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இது நம்மளோட இண்டிகேட்டர், அது ஆஃப் பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ணோடனே மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸில் பார்க்கலாம். ஓகே, நான் எப்போவுமே உங்களுக்கு செஷன்ஸ் பற்றி நிறையா சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த செஷன்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கி இந்த சார்ட்டை பாருங்கள். யூரோ யூஎஸ்டி மார்க்கெட் வந்து நல்ல டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும், டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. குட். டவுன் ட்ரெண்டில் போகும்போது இப்போது கரண்ட்டாக நம்ம எங்கே ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், நமக்கு தேவையான கண்டென்ட் எங்கேன்னு பார்க்கணும்ல. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான கண்டென்ட் என்ன, நம்ம பண்ண போகிறது டே ட்ரேடிங். இன்றைக்கி டெய்லி மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நேற்று இந்த அமெரிக்கன் டைமில் 6 PM ஓப்பன் ஆகுதுன்னா இன்றைக்கி 6 PM வரைக்கும் ஒரு ரேஞ்ச் வரும். அந்த ரேஞ்சு கேப்சர் பண்ணுறது தான் நம்ம டார்கெட். அப்போ மார்க்கெட் இன்றைக்கி பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து மிட் நைட் ஓப்பன் 12 AM. இது என்னது 6 PM. இதுதான் இந்த ஒரிஜினல் ஓப்பன். இந்த மிட் நைட் ஓப்பன்லேருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து கீழே வந்து மேலே போயிட்டு ஒரு ஆர்டர் ஃப்ளோ தட்டியிருக்கு. ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்கிறது ஒரு பீர் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணியிருக்கு. அப்போ பீர் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சிம்பிள் செட்டப்ஸ், மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறோம், சார்ட்டை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறோம். சார்ட்டை ஜூம் இன் பண்ணும்போது அந்த செட்டப்பை பாருங்கள். உங்களுக்கு கிளியராக இங்கே ஒரு செட்டப் கிடைக்கும். என்ன அப்படின்னா, சார்ட் இப்படி இருக்குது. இங்கே செல் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இதில் என்ன பண்ணுறோம், டைமிங்கை கொஞ்சம் கம்பைன் பண்ண போகிறோம். என்ன, நம்மளுடைய கில் ஜோன்ஸ். இது லண்டன் கில் ஜோன், பச்சை எல்லோ கலர். ரெட் கலர் என்னது, நியூயார்க் ஓப்பன் கில் ஜோன். இன்னும் ஒரு கில் ஜோன் மிக்ஸ் இருக்கு, அது என்னது, நீ லண்டன் க்ளோசிங் கில் ஜோன். அப்போ லண்டன் க்ளோசிங் கில் ஜோனுக்கு மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். வாட் மார்க்கெட் டிட், ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் இப்படி வருது, நியூயார்க் செஷனில் ஒரு லோ கிரியேட் பண்ணுது. லோனா சாதா லோ இல்லை, லிக்விடிட்டி ஸ்டாப் லாஸ் நிறைய கிரியேட் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் மேலே வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹை, அந்த ஹைக்குள்ளே இன்டர்மீடியட்டாக ஒரு ஹை. அப்போ என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸாக இருக்குது. ஸ்டாப் லாஸ் தட்டிட்டு கீழே விழுகுன்னு ப்ரெடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி மார்க்கெட்டை 5 மினிட்ஸில் வச்சேன். மார்க்கெட்டு கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த கேண்டில் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் சார்ட்டை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தேன். ஜூம் இன் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் லோ டைம் ஃப்ரேமில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கு. ஒரு ஹையை வந்து, இதுதான் ஒரு ஹையை ஆக்ட் ஆயிருக்கு. அந்த ஹையை தொட்டு சடனாக ஃபாலோ ஆயிருக்கு. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு சொல்கிறோம்ல, அது கொடுத்துருக்கு. இதோ இந்த இடத்துல கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் செட்டப் இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் செட்டப். எல்லா டைம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கக்கூடாது. நீங்கள் மார்க்கெட்டில் பழக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எல்லா இடத்துக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தேவைப்படாது. சில இடத்துக்கு லிக்விடிட்டி ஸ்வீப்பே போதும், சிலருக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தேவைப்படும். இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடச்சிருக்கு. இந்த ஜோனில் என்ட்ரி போட்டேன். அதே மாதிரி மார்க்கெட் என்னாச்சு, மார்க்கெட் டேப் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஹிஸ்ட்ரி. மார்க்கெட் நல்லா உங்களுக்கு இன்னொரு டவுன் புஷ் கொடுத்துச்சு. கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா செஷன் ஆரம்பிக்க உங்களுக்கு நல்லா டவுனில் எடுத்துகிட்டு போயிடுச்சு. நல்ல ரிஸ்ட் ரிவார்ட் கிடச்சிது பாருங்கள். ஒரு நல்ல ஒரு குட் செட்டப். ஓகே, அது இன்னும் கீழே புஷ் பண்ணும். என்னோட டார்கெட் வந்து இட் இஸ் ஈவன் பிலோ, இன்னும் கீழே தான் என் டார்கெட் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் எங்கே இன்னும் கீழே நான் இந்த லோ வச்சுருக்கேன். பட் நான் கொஞ்சம் ஏர்லியாக க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ட்ரேட் ஸ்டேட் ஓகே. கொஞ்சம் கிளியராக இன்றைக்கான செஷன் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நல்ல ஒரு க்ளீன் செட்டப்பாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த செட்டப்போட லாஜிக் பாருங்கள். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. தட் இஸ் இன்டர்னலாக ஒரு பை ஸ்டாப்ஸ் செல் லிக்விடிட்டி கிளியராக ஃபாலோ ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்ல செட்டப்ஸ் நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுங்கிற நெசசரி இல்லை. சார்ட்டு டெய்லி பாருங்கள், வேலைக்கு போங்க, உங்கள் பிஸ்னஸ் பாருங்கள்.
என்னைக்கு குட் செட்டப் வருதோ அந்த செட்டப்பை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா நாள் ட்ரேட் பண்ணுங்க நெசசரி கிடையாது. நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக மாறணும் நெசசரி இல்லை. இப்போ இந்த செட்டப்பை நீங்கள் ஜஸ்ட் 0.5% ரிஸ்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னது 1.5% மேக் பண்ணியிருப்பீங்க. ஒரு $10,000 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா என்னதுக்கு உங்களுக்கு நீங்கள் அரௌண்ட் $150 ஈஸியாக மேக் பண்ணியிருப்பீங்க சிங்கிள் ட்ரேடில். ஓகே, ஸோ நல்ல நல்ல செட்டப்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் எல்லா நாள் ட்ரேட் பண்ணுங்க நெசசரி இல்லை. எனி 1 or 2-3 days போதும். உங்களுக்கு குட் செட்டப்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ அதான் ஒரு லாஜிக். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஒரு செல் லிக்விடிட்டி கிரியேட்டாக இருக்குது. அது எடுக்கிறதுக்காக நியூயார்க் ஓப்பன் கில் ஜோன் போயிருக்கு. அந்த லிக்விட் எடுத்ததுக்கப்புறம் நியூயார்க் லண்டன் க்ளோசிங் கில் ஜோன் அது கேரி ஓவர் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ சிம்பிள் செட்டப். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய செட்டப்ஸ் இன்னும் எடுக்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரீமியம் வீடியோ.